Hi guys, this is Nivita. In the video 12th standard biobotany page number 37 classical genetics lesson la irukra Mendelian inheritance Mendel's law of heredity அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். மெண்டல் அப்படிங்கறவர் யாருன்னா ஃாதர் ஆஃப் ஜெனெடிக்ஸ் அப்படிங்கறவர். ஸோ இவர் 7 இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி நமக்கு நிறைய ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் வந்து லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஓகே, மெண்டல் வந்து ஒரு 2 ரூல்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ அவரோட மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பேஸ் பண்ண அந்த அப்சர்வேஷன்லேருந்து ஸோ அதை தான் இப்போ வந்து லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல என்னென்னா லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படிங்கிறது, செகண்டில் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. டாமினன்ஸ்னால் சுப்பீரியர் கேரக்டர் அப்படின்ற மாதிரி வருது. செக்ரிகேஷன் அப்படின்னா லைக் பிரிகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த சயின்டிஃபிக் லாஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இவல்யூஷன், அந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து லா ஆஃப் டாமினன்ஸ். டாமினன்ட்னா என்னது? டாமினண்ட்டான ஒரு கேரக்டர் வந்து எக்ஸிபிட் ஆகிறது, லைக் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஓகே, தி கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை டிஸ்கிரிட் யூனிட்ஸ் கால்டு ஃபேக்டர்ஸ் விச் அக்கர்ஸ் இன் பேர்ஸ். எப்பவுமே வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு இதால் கண்ட்ரோல் ஆகிருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிட் யூனிட்ஸ், அது பேர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே வந்து பேராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டால் ஷார்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது டிடி, ஸ்மால் டி இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? இந்த மாதிரி பேராக வருது இல்லையா? ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக்டர், இது வந்து ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. In a dissimilar pair of factors, one member of the pair is dominated and other is recessive. இது வந்து சிமிலராக இருக்கக்கூடியது. இதே டிசிமிலராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டாலு, இன்னொன்று வந்து ஷார்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு டாமினண்ட்டாக இருக்கும், அந்த டால்னு இருக்கு இல்லையா அது வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஷார்ட்டுன்னு இருக்கு இல்லையா அது வந்து ரிசசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. This loss gives an explanation to the monohybrid crossக்கு வந்து இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு 2 இது சொல்லியிருப்பாங்க. என்னென்னா the expression of only one of the parental characters in F1 generation, the expression of both in the F2 generation, it's known as law of proportion as 3:1 அப்படின்ட்டு இந்த F2ன்னு சொல்லியிருக்காங்க. which means என்ன அர்த்தம்னா முதல்ல வந்து ஒரு பியூர் ஹைப்ரிட் டிடி, ஒரு பியூர் ஹைப்ரிட் ஷார்ட், அது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுத்து வந்து கிராஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதை நான் இப்படி எடுத்து கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு வருது. ஸோ இது வந்து 4:0 ரேஷியோவில் இருக்குது. ஏன்னா இதுவும் வந்து டாலாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து டாமினண்ட்டான ஒரு கேபிட்டல் டி இருக்குது, இது எல்லாமே டாலாக தான் இருக்கும். ஸோ 4:1 ரேஷியோவில் இருக்குது. இட் இஸ் ஆஃப் என்னது? F1 ஜெனரேஷன். ஓகேவா? திஸ் இஸ் ஆஃப் F1 ஜென்ரேஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி. நான் என்ன பண்ணுறேன்? கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணும்போது கேபிட்டல் டின்னு வரும், கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி அப்படிங்கிறது வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாமினண்ட்டான கேரக்டர்ஸ் வந்து இங்கேயோ டாலர் வரும், இங்கேயோ டால் வரும், இங்கேயோ டால் வரும். பட் ஆனால் இங்கே வந்து ஷார்ட்னு வரும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஸ்மால் டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் ஆஃப் இந்த ஃபார்ம் ஆஃப் 3:1 ரேஷியோவில் இருக்குது. இது வந்து என்னென்னு சொல்லலாம், நம்ம வந்து F2 ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். F2 ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டாலு, இது வந்து ஷார்ட். கரெக்டாக? இது வந்து டாலு, இது வந்து ஷார்ட். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்லி ஒன் ஆஃப் த பேரண்டல் கேரக்டர்ஸ் இந்த F1 ஜென்ரேஷன். F1 ஜென்ரேஷன் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே டாலாக தான் வருது, எல்லாமே டாலாக தான் வருது. ஸோ அப்போ ஒரே ஒரு கேரக்டர்ஸ் தான் எக்ஸிபிட் ஆகுது அப்படின்னு ஏல சொல்கிறாங்க. அடுத்தது த எக்ஸ்பிரஷன் ஆஃப் போத் இன் F2 ஜென்ரேஷன் எக்ஸ்பிளைன்ஸ், அதாவது 2 கேரக்டர்ஸுமே இப்போ வந்து இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கல அது 3த்துலேயுமே வந்து டால் இருக்குது, 1த்தில் மட்டும் ஷார்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து எல்லா கேரக்டர்ஸுமே வந்து உங்களுக்கு F2 ஜென்ரேஷனில் எக்ஸிபிட் ஆகுது, அதுவும் வந்து 3:1 ரேஷியோவில் எக்ஸிபிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் டாமினன்ட். வெறும் டாமினன்ட் கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து F1 ஜென்ரேஷனில் எக்ஸிபிட் ஆகுது. பட் 2 கேரக்டர்ஸுமே வந்து உங்களுக்கு F2 ஜென்ரேஷனில் எக்ஸிபிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ விச் மீன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக சில ஃபேமிலிஸில் எல்லாமே வந்து ஏதோ ஒரு ரிசசிவான கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கிராஸ் பண்ணிகிட்டே போகும்போது கடைசியில் ஏதோ ஒரு ஜென்ரேஷனில் அது எக்ஸிபிட் ஆகும்னு சொல்ல வராங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன் அல்லது லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ் அப்படின்னா என்னென்னா alleles do not show any blending both characters as seen such in the F2 generation although one of the character is not seen in F1 generation.
அல்லிலிஸ்னால் என்ன அர்த்தம்னா ஜீன்ஸ் ஹேவ் அ வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுவுமே வந்து ஒரு பிளெண்டிங் ஆஃப் போத் கேரக்டர்ஸுமே காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டால் பிளான்ட்டும் ஷார்ட் பிளான்ட்டும் சேரும்போது ஒரு மீடியம் சைஸ் பிளான்ட் வருமா அப்படின்னா அப்படி வராது. உங்களுக்கு ஒன்று டால் வரும் அல்லது வந்து ஷார்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம வந்து F2 ஜென்ரேஷனில் எப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதுவுமே மீடியம் சைஸ் பிளான்ட் எல்லாம் பார்க்கல. ஒரு டால் பிளான்ட், அதை 3 டால் பிளான்ட், ஒரு ஷார்ட் பிளான்ட் தானே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பிளெண்டிங் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வராது. டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் த ஃபேக்டர்ஸ் ஆர் அல்லிலீஸ் ஆஃப் பேர் ஆஃப் செப்பரேட் அண்ட் செக்ரிகேட் ஈச் அதர் சச் தட் ஈச் கேமெட் ரிசீவ் ஒன் ஆஃப் த 2 ஃபேக்டர்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு செப்பரேட் ஆகி இங்கே சேருது. ஓகேவா, இந்த கேபிட்டல் டி தனியாக வந்து ஸ்மால் டின்னு தனியாக வந்துடுது. அது வந்து செப்பரேட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுது, சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷனுங்கிறது. ஓகே, இது இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கேமெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க, டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது த ஃபேக்டர்ஸ் ஆர் அல்லிலீஸ் ஆஃப் பேர், இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர்ஸ் அல்லது அல்லிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த அல்லிலீஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். இது வந்து சப்போஸ் இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபேக்டர்ஸ் அல்லிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் அ பேர் செப்பரேட் அண்ட் செக்ரிகேட் ஃப்ரம் ஈச் அதர் சச் தட் ஈச் கேமெட் ரிசீவ் ஒன்லி ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அப்போ என்ன ஆகுது, அது வந்து செப்பரேட் ஆகிடுது. ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்மால் டிங்கிறதும் எனக்கு வந்து செப்பரேட் ஆகி அதுக்கப்புறம் 2 வந்து ஒன்றா சேருது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. Formation of gametes, the factors are alleles of a pair separate and segregate from each other such that each gametes receive only one of those 2 factors. அந்த 2 ஃபேக்டர்லேருந்து ஒன்று தான் வந்து வாங்கிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோசைகஸ் பேரண்ட் அப்படின்னா சிமிலர் கேமெட்ஸ் இருக்கும். ஹெட்ரோசைகஸ் பேரண்ட்னா வந்து 2 kinds ஆஃப் கேமெட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹோமோசைகஸ் பேரண்ட்ஸ்னு என்ன அர்த்தம்னா இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி இப்படிலாம் இருந்ததுன்னா அது வந்து ஹோமோசைகஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கேபிட்டல் டி ஸ்மால் டி இப்படி இருந்தால் அது என்ன சொல்லுவாங்க, ஹெட்ரோசைகஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. produces 2 kinds of gametes each having one allele with equal proportion. இதில் ஒரு allele இருக்கும், இதில் வந்து ஒரு allele இருக்கும், ஆனால் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமெட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிடுங்கிறது எந்த லால இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ the law of segregation அப்படின்னு வரும். உங்களுக்கு வந்து ஹைப்ரிடைஸ்ட் அப்படின்னா என்ன, ஹைப்ரிட் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து பிளெண்ட் ஆகிறது, ஒன்றா சேருது, அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து கேமெட்ஸ் வந்து உங்களுக்கு கேபிட்டல் டி அல்லது கேபிட்டல் டி ஸ்மால் டி அல்லது கேபிட்டல் ஸ்மால் டி இந்த மாதிரி தானே வருது உங்களுக்கு. ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்மிக்சிங்கோ எதுவுமே வந்து அந்த இடத்துல ஆகலை, கரெக்டா. ஸோ அதனால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேமெட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே இன்டர்மிக்ஸ் ஆகலை, லைக் அது வந்து அடுத்தடுத்து இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு அது வந்து உங்களுக்கு செக்ரிகேட் ஆகி திரும்பி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே தவிர அது வந்து ஒரு இன்டர்மிக்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்ல வராங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.